உபாகம புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உபாகமம் 31:6. நீங்கள் பலம் கொண்டு திடமனதாய் இருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். அல்லேலூயா. மோசே சொன்னதான வார்த்தை, மோசே மூலமாக கர்த்தர் கூறினதான தீர்க்க தரிசனமான வார்த்தை. அல்லேலூயா. அவனுடைய காலம் முடிய போகிறது. மோசேயுடைய காலம் கடந்து விட்டது. இன்னும் சில நாட்களில் அவன் ஜீவன் அவனை விட்டு பிரிய போகிறது. ஆனால் நீங்கள் போக வேண்டிய தூரம், நீங்கள் கடக்க வேண்டிய தொலைவு, அல்லாவிட்டால் நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய தேசம் இன்னும் மீதி இருக்கிறது. அல்லேலூயா. ஆனபடியால்தான் நீங்கள், அல்லேலூயா, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறான், நீங்கள் பலம் கொண்டு இடமனதாயிருங்கள். இப்போ வனாந்தர பாதையில் அவர்களுக்கு எத்தனையோ சூழ்நிலைகள், அனுகூலமற்ற சூழ்நிலைகள், பயப்படுகிற சூழ்நிலைகள், சத்துருக்களை கண்டு பயப்படுகிறதான காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு நடந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது மோசே மூலமாக கர்த்தர் பேசுகிறார், நீங்கள் பலம் கொண்டு பலம் கொண்டு இடமனதாயிருங்கள். இப்போ மனசு கலங்கிடுச்சுன்னா இருக்கிற பலனும் போயிடும். புரியுதா? மனசு ரொம்ப கலங்கி போச்சுன்னா, சந்தேகம் அவிசுவாசம் அதிகரிச்சுன்னா இருக்கிற பலன் போயிடும். அதுக்குதான் முதல்ல சொல்றாரு, பலன் கொண்டு இடமனதாயிருங்கள். அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது கூட சொல்லும்போது 18ஆம் சங்கீதத்துல 1ஆம் வசனத்துல என்ன சொல்றான், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். வாசிங்க. என் பலனாகிய கர்த்தாவே. கர்த்தர் தான் நம்முடைய பலன். அல்லேலூயா. நமக்கு ஸ்ட்ரென்த் தருகிறவர் அவர்தான், நம்ம ஸ்ட்ரென்தன் பண்றவர் அவர்தான். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? அதனுடைய தலைப்பு வாசிக்கும் போது, சவுல் சத்துருக்களுக்கு பயந்து ஓடும்போது நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. வாசிங்க, இந்த தலைப்பு வாசிங்க. ராகதலவிற்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை, கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடின பாட்டு. அல்லேலூயா. சங்கீதம் சொல்லும்போது அதிகாரம் சொல்லக்கூடாது. சங்கீதம்னால சங்கீதம் என்னது? பாட்டு. சங்கீதம் சொல்லும்போது அதிகாரம் சொல்லக்கூடாது. 1ஆம் சங்கீதம் 1ஆம் சங்கீதம் தான் சொல்ல வேண்டும். 1ஆம் அதிகாரம் சொல்லணும். அல்லேலூயா. பாடின பாட்டு. தாவீது பாடுறான், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். என் பலன் யாருக்கு இருக்குது? அவர்கிட்ட தான் இருக்குது, கர்த்தரிடத்துல தான் இருக்குது. என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். வாசிங்க, 1-2 வசனங்களை வாசிங்க. என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தரின் கன்மலையும் பயப்படுத்தினது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அலைய விட்டேன். நமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில்
போதும். அல்லேலூயா. அவன் பாடுகிறதும் அவன் சொல்லுகிறதும் வாசித்துக் கொண்டே இருக்கலாம். ஆனால் ஒரு ராஜா தேடி ஒரு மனுஷனை கண்டுபிடிக்க முடியாம இருக்கலாமா? இருக்குமா? கோர்ட் போலீஸ் உத்தரவு போடுது, அவனை கண்டுபிடிக்க. இப்போ இரவு பகலா தேடி போலீஸ் என்ன செய்யறாங்க? இத்தனை டீம் ஒரு கொலைகாரனை கண்டுபிடிக்க, இல்லாட்ட ஒரு தவறு செய்தவனை கண்டுபிடிக்க, ஒரு கொள்ளையடித்தவனை கண்டுபிடிக்க, அரசாங்கத்துக்கு விரோதமாய் தவறு செய்தவனை கண்டுபிடிக்க சில டீம் உருவாக்குறாங்க போலீஸ்லயே. இத்தனை படைகள் அவங்க அங்கங்கே போய் தேடுறாங்க, ஆராயிறாங்க, விசாரிக்கிறாங்க, அவனுடைய போன் நம்பரை ட்ரேஸ் பண்றாங்க, யார்கிட்ட பேசினா, எங்க போனா, இப்ப அந்த சிக்னல் எங்க காட்டுது, இதை வச்சு அவனை பிடிக்கிறாங்க. அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், என்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் என்னை நீங்களாக்கி, சவுலின் கைக்கும் என்னை நீங்களாக்கி. ஒரு ராஜா தேடுறான், தேடி போறான். கர்த்தர் அவனை பாதுகாத்து எத்தனையோ ஆண்டுகள் காடுகள்ல மலைகள்ல ஒழித்து திரிந்து தேவனுடைய கிருபையால் தாவீது தன்னை காத்துக் கொள்ளுகிறான். அல்லேலூயா. அவன் தான் சொல்றான், என் பெலனாகிய கர்த்தாவே. கர்த்தர் தாவீதை சவுல் கையில் ஒப்பு கொடுக்கல, சவுலை தான் தாவீது கையில் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. 2 முறை ஒப்பு கொடுத்தார். ஆனால் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் நான் தொடமாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ காடுகள்ல எதை சாப்பிட்டுருப்பான், எதை குடிச்சிருப்பான்? ஒரு இடத்துல ஓடி போற இடத்துல நம்ம அன்னைக்கு பார்த்தோம், ஊழியக்காரர்கிட்ட போய் கேட்கிறான், ஏதாவது சாப்பிடுறதுக்கு இருக்குதா, ஏதாவது சாப்பிடுறதுக்கு இருக்குதா? சமூக அப்பத்துல வச்ச அந்த அப்பத்தான் இருக்கு. சரி, அதை கூட பரவாயில்ல, நாம சுத்தமா தான் இருக்கோம், சுத்தமா இருந்தா தர்றேன். அந்த அப்பத்தை வாங்கி சாப்பிடுறான், ஓடுறான். ஒரு இடத்துல தங்கி இருக்கும் போது ஒருத்தன் பெரிய பணக்காரன் ஆடுகளுக்கு மயிர் கத்தரிக்கிறான். மயிர் கத்தரிக்கிறதுனா அங்க பெரிய விசேஷம் மாதிரி 100 ஆயிரக்கணக்கான செம்மறி ஆடு, கம்பளி ஆடு பார்த்துருக்கீங்களா? கம்பளி ஆடு மலைகள்ல இருக்கும். அந்த ரோமத்தை வெட்டி தான் கம்பளி தயாரிக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆடு ஒரு வருமானம், அதனுடைய இறைச்சி ஒரு வருமானம். இப்ப அந்த முடியை வெட்டி அதை விற்பனை செய்யறாங்க, அதுல ஒரு வருமானம். அப்போ அந்த மயிர் கத்தரிக்கிற ரோம வெட்டுற அன்னைக்கு விருந்து கொண்டாடுவாங்க. அவன் அப்படி நடந்த ஒரு நாளில தாவீது அவனோட இருந்தவங்க பசியா இருந்துட்டு அவன்கிட்ட போய் சாப்பாட்டுக்கு ஏதாவது கொடுப்பா அப்படின்னு கேட்கிறாங்க. யார்கிட்ட? நாபால்ங்கிற ஒரு மனுஷன். அவன் சொல்றான், அவன் பயங்கர குடிகார. அவன் சொல்றான், டேய், ஊரை விட்டு ஓடி வந்தவனுக்கெல்லாம் நாங்க ஏன் சாப்பாடு கொடுக்க முடியாது? எப்படி? குடும்பத்தை விட்டு, மாமனை விட்டு நீ ஓடி வந்திருக்கிற, ஓடி வந்தவனுக்கெல்லாம் நான் சாப்பாடு ஏன் சாப்பாடு எடுத்து கொடுக்க முடியாது? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு குடிகாரன் நல்ல நாள் கொடுத்துமா, ராஜா மருமக ஏதோ ஒரு அவசரத்துல ஓடி வந்துட்டாரு, ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்துட்டாரு. நாங்க எல்லாம் அங்கெல்லாம் இருக்கோம், 10-500 பேருக்கு மேல இருக்காங்க. ஒரு நல்ல நாள் பொழுது நீ ஆடுகளுக்கு ரோமம் கத்தரிக்கிற இந்த நாளில் ஏதாவது உன் கையால என்னது அவருக்கு கொடு. ஒரு மலையில கஷ்டப்படுறாரு, கேட்டதுக்கு அவன் தூஷித்து பேசுறான். ஓடி வந்தவனுக்கு, திரண்டு வந்தவனுக்கெல்லாம் நான் ஏன் சாப்பாடை எடுத்து, ஏன் செல்வத்தை எடுத்து கொடுக்க கூடாது? அல்லேலூயா. பாருங்க, பசியில பட்டினியில மலைகள்ல காடுகள்ல ஒரு பறவை போல ஒரு முறை சொல்றான், இந்த தெல்லுப்பூச்சி கௌதாரியை வேட்டையாடுகிறது போல ராஜா என்னை தேடி வந்தாரு. தெல்லுப்பூச்சி தெரியுமா?
தெல்லுப்பூச்சி தெரியுறவங்க கை கொடுத்துங்க. தெல்லுப்பூச்சின்னா என்னது? மஞ்சளா சின்னதா இருக்கும், தானியத்துக்கு மேல பறந்து உட்காரு, நெல் மேல பறந்து உட்காரு. நெல் சேர்த்து வைக்கிற இடத்துல அந்த பூச்சி பார்க்கலாம். இல்லாட்ட தானியங்கள் உளுந்தோ பயிரோ மருந்தோ இதோட மஞ்சளா சின்ன ரெக்கையோட பறக்கும், அதான் தெல்லுப்பூச்சி. இந்த தெல்லுப்பூச்சியை தேடி ராஜா வந்தாரு. என்ன பண்ணா உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறான். 2 தடவை மனம் மாறி போறான். ஆனாலும் அவன் கோபம் மாறல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் தாவீதையும் அவனோட சேர்ந்த எல்லாரையும் காப்பாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவே. என்ன மரணத்திலிருந்து நீங்க பாதுகாத்து. எத்தனை இடத்துல யுத்தத்துக்கு போனா சத்துருக்களை மேற்பட்டான், ஜெயித்தான். ராஜா கூட சவுல் ராஜா மகளை கெட்டித்தரேன்னா, மூத்தவரை கெட்டித்தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்தினான். அப்புறம் 2வது மகளை கெட்டித்தரேன்னு சொன்னான். கெட்டித்தரும் போது பரிசம் என்ன கேட்டான் தெரியுமா? பரிசம் நீ சத்துருக்களை கொண்டுட்டு அவங்களோட 100 நுனித்தோலை கொண்டு வரணும். எப்படியாவது சாகட்டும், எப்படியாவது சத்துருக்கள்கிட்ட போய் சாகட்டும், 100 நுனித்தோலை கொண்டு வா. இங்க பரிசம் போடுவாங்க என்னன்னு தெரியல. பரிசம் பெண்ணுக்கு மாப்பிள்ளை வீட்டார் கொடுக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 100 நுனித்தோலை கொண்டு வா ராஜாவுக்கு. இவன் போனா 200 பேரை கொண்டு 200 நுனித்தோலை கொண்டு வந்தான். பாருங்க, கர்த்தர் யாரோட கூட இருக்கிறார் புரிந்து கொள்ளுங்க. சவுல் ராஜா தான், தாவீதும் ராஜாவை அபிஷேகம் பண்ண வந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நல்லா கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். எல்லா தீமைக்கும் அவனை விலக்கி பாதுகாத்தார். ஆபத்திலிருந்து விலக்கி பார்த்தார், ஜீவனை பாதுகாத்தார். அல்லேலூயா. இங்கே நம்ம முதல்ல வாசித்த இந்த உபாகமம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு வரும்போது கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் பலம் கொண்டு இடமானதாய் இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பலனோட தைரியத்தோட இருந்தாலே போதும், அவர் பலத்தை தருவார். நீ அவரை நேசித்தாலே போதும், கர்த்தர் உனக்கு தர வேண்டியதை தருவார். நிச்சயமாய் தருவார், நிச்சயமாய் தருவார். நம்ம என்ன செய்யணும்? அவர் மேல அன்பு செலுத்தணும், நன்றி செலுத்தணும். என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுவேன். அப்புறம் சங்கீதம் 27ஆம் சங்கீதத்தை வாசிங்க. சாரி 28 7-8 வசனம் வாசி. சங்கீதம் 28:7-8. கர்த்தரின் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது. ஆமென். பாருங்க, கர்த்தர் என் பலன் சொல்றவரே. அடுத்த வசனத்துல கர்த்தர் அவருடைய பலன், அவரே அபிஷேகம் பண்ணினவருக்கு அரணான அடைக்கலமானவர். அல்லேலூயா. கர்த்தரை நம்மளது மாத்திரம் இல்ல, அவர் அறியாம உயிர் போகாது. ராஜா தேடினாலும் சரி, ஒரு பட்டாளமே வந்தாலும் சரி, ஒரு நாடுமே எனக்கு விரோதமாய் வந்தாலும் சரி, கர்த்தரை அறியாமல் என் ஜீவன், அவர் ஒப்பு கொடுக்காம என் ஜீவன் போகாது. நம்பி இருந்தான். அல்லேலூயா. எத்தனை ஆபத்துகள் வந்தாலும் சரி, எத்தனை சத்தங்களை விரட்டி வந்தாலும் சரி, அல்லேலூயா. கர்த்தரை அறியாமல் நமக்கு எதுவும்
சம்பவிக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 31ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்துல சொல்லியிருக்கு, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. உமது கரத்தில் இருக்கிறது. 31:15. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் என்னை கைக்கும் துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை என்னை தப்புவியும். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தருடைய புண்ணியங்களை அவன் துதிச்சான், கர்த்தரை அனுமனுவா அவன் ருசிச்சான். அல்லேலூயா ருசிச்சான் அவன். அதனாலதான் இந்த பாட்டெல்லாம் பெரிய படிப்பாளிலாம் கிடையாது. தாவீது படிச்சானா, ஸ்கூல்ல போய் படிச்சானா, காலேஜில் படிச்சானா? ஆனா அவனுடைய சங்கீதங்களை பாருங்க, இன்னைக்கும் 150 சங்கீதம் இருக்குது. அதுல 77க்கும் மேலான சங்கீதம் அவன் தான் எழுதியிருக்கான். அல்லேலூயா. சங்கீதங்கள பெரும்பகுதி அவனால் எழுதப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் காலத்தால் அழியாத பாட்டாய் இருக்கிறது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, அப்போ அவருக்கு அன்பு கூர்ந்தான், அவருடைய பலனை பெற்றான், அவருடைய பாதுகாப்பை பெற்றான், ரசித்தான், ருசித்தான், அனுபவித்தான், எழுதினான். இன்றைக்கு நம்ம அதை நம்ம பாட்டா பாடிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. என் காலங்கள் உம்முடைய காலத்தில் இருக்கிறது ஆண்டவரே. சவுலே வந்தாலும் சரி, ராஜாவே வந்தாலும் சரி, அவனுடைய பட்டாளமே வந்தாலும் சரி. ஒரு முறையெல்லாம் ஒரு மலை, ஒரு சின்ன குன்று, இந்த பக்கம் அவன் இருக்கான், அந்த பக்கம் சவுல் இருக்கிறான். ஓடி தப்பிக்க முடியல. 2 பக்கம் சத்துருக்கள், அவனுடைய பட்டாள ராணுவம் நெருக்கி வருகிறது. தப்பிக்க இடமில்ல. அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு நினைச்சான். நினைக்கும் போது ஒரு ஆள் வந்து சொல்றான், ராஜா ராஜா, சத்துருக்கள் படையெடுத்து வந்துட்டாங்க, வாங்க சீக்கிரம். சத்துருக்கள் படையெடுத்து வந்துட்டாங்க, வாங்க சீக்கிரம். நாட்டை பிடிக்க போறாங்க, உள்ள நுழைய போறாங்க, வாங்க ஓடி வாங்க. அப்படியே போயிட்டான், திரும்பி போயிட்டான். பாருங்க, ஒரு தாவீது இங்க பயப்படுறான், அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆனாலும் கர்த்தருடைய காலத்தில் தன்னையும் தன்னுடைய ஜீவனை ஒப்புக் கொடுத்தான். அல்லேலூயா. சவுலை பார்த்து சொல்றான், உன் ஜீவன் இன்னைக்கு என் கையில எப்படி அருமையா இருக்கிறதோ, புரியுதா? ஒரு முறை மகதலானை கழிக்கிறதுக்காக ஒரு குகைக்குள்ள போறான். குகையில போய் உட்கார்ந்து இருக்கிறான். இவனும் சவுலும் அதுக்குள்ளே வரான். அப்ப கொஞ்சம் தண்ணி இருக்கிறது. தாவீது படையாளிகள் சொல்றாங்க, சவுல் உள்ள வந்துட்டான், உடனே கொடுத்தா வேண்டாம் வேண்டாம் தொடாத. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். பக்கத்துல போய் அவன் தொங்கல், சால்வையில தொங்கலை அறுக்கிறான். அப்ப கூட மனம் குடிக்குது. அல்லேலூயா. சவுல் குகைக்கு வெளியே போறான், இவன் பின்னாலே போறான். அப்பதான் ஈட்டியை காட்டி சொல்றான், இன்னைக்கு உன்னை கொல்லணுமா இருந்தது, கர்த்தர் என்னைய தடை பண்ணிட்டார். என்னுடைய ஜீவன் அவர் பார்வையில் அருமையா இருக்கிறது போல இன்னைக்கு கர்த்தர் உன் ஜீவனை என் கையில தந்தார், ஆனா நான் விட்டுட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை தாவீது ஒரு குன்று மேல ஒரு உச்சியில இருக்கான், இவன் கீழே வந்து படுத்திருக்கிறான். யாரு? சவுலும் அவருடைய படையாளிகளும். ஈட்டிய தரையில நட்டுட்டு ஒரு பெரிய செம்புல தண்ணி வச்சிருக்கிறான். அப்ப சவுல் தாவீது சொல்றான், டேய், உங்களில தைரியம் உள்ளவன் யாரா? நீங்க என்ன செய்யணும்? அந்த ஈட்டியை எடுத்துட்டு செம்புல இருக்கிற தண்ணியை கொண்டு வரணும். போவீங்களா? சவுலை சுத்திலும் படையாளிகள் படுத்திருக்கிறாங்க. கர்த்தர் அயர்ந்த நித்திரை வரப்படையினார். அல்லேலூயா. சவுலின் படைத்தலைவர்கள் போய் அந்த செம்பை எடுத்துட்டு அந்த தரையில ஊட்டி வச்சிருக்கிற ஈட்டியை அசைச்சு எடுத்துட்டு வந்தார். வந்த பிற்பாடு கூப்பிடுறான், ராஜா ராஜா, இன்னைக்கு ஒரு சத்ரு அவன்கிட்ட வந்தான், ஒரே குத்தா குத்தலாமான்னு கேட்டான்.
கர்த்தர் இன்னைக்கும் கூட என்ன என் கையில உன் உயிரை ஒப்பு கொடுத்தாரு. ஆனா நீ என்னை இப்படி தேடி வர்ற, ஒரு தெருப்பூச்சியை தேடி வர மாதிரி வர்ற, காட்டில் ஒரு கவுதாரிய வேட்டையாட வர்றது மாதிரி ஒரு ராஜா வருகிறார். என்ன கொண்டவன் உனக்கு என்ன கிடைக்கும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, என்பதனாகிய கர்த்தாவே நான் உண்மையில் அன்பு கூறுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க? என் பலன், என் காலங்கள் அவர் கையில் இருக்கிறது. நான் எவ்வளவு காலம் வாழணுங்கிறது அவர் கையில் இருக்கிறது. ஒரு மனுஷன் நினைக்கிறதுனால நம்மளை முடிச்சிட முடியாது. நம்ம பயப்படக்கூடாது. கர்த்தரை விசுவாசிக்கணும். சிலர் பேய்க்கு பயப்படுவாங்க, சத்துருவை விசுவாசிப்பாங்க, ஆண்டவரை விசுவாசிக்க மாட்டாங்க. ஆண்டவர் இங்க இருக்கிறாருன்னா அதை நம்ப மாட்டாங்க. பேய் அப்படின்னா இருக்குல்ல, அதை நம்புறாங்க. ஆண்டவர் இருக்கிறாரு, ஆலயத்தில் இருக்கிறாரு, நீ வந்து ஜெபம் பண்ண உனக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு நம்ப மாட்டாங்க. உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அரண்டவனுக்கு இருந்ததெல்லாம் அரண்டவன்னா என்ன? கைப்படுத்துறவங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் காலேஜில் படிக்கும் போது ஹாஸ்டல் வந்து தனியா இருக்கும், காட்டுல மாதிரி இருக்கும். அப்போ வந்து போயிட்டு போடுறான், சரி நீ ரொம்ப தைரியம் செய்யணும்னா சுற்றின வயக்காட்டில் ராத்திரியில் நைட்டாக போட்டுருப்பாங்க. டேய் அந்த வயக்காடு வேறு போயிட்டு வரணும். ராத்திரியில் 9 மணிக்கு மேலே சோளம் தான் அதில் நெல் போடுவாங்க. அதுக்கு அந்த பக்கம் ஒரு குளம், அந்த குளத்துல போய் சில நேரம் காலையில் குளிச்சுட்டு வருவோம். ராத்திரி போயிட்டு வருவியா? நான் போயிடுவேன். இருட்டு, பயங்கர இருட்டு, லைட் இல்லை, ஒன்றும் இல்லை, சின்ன வரப்பு தான், அதுதான் நடந்து போகணும். சரிங்களா? நான் பாட்டுக்கு ஒரு பாட்டு பாடிட்டு போயிட்டே வந்தேன். என்னை அனுப்புறவனுக்கு பையன், அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கடைசி அவன் ஏதாவது இருந்துட்டான்னா, அவன் ஏதாவது பயந்து அவனுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா என்கிட்ட போட்டி போடலாம் பயந்துட்டான். நான் பாதி முக்கால் தூரம் போயிட்டேன். போன ஒருபாடு சத்தம் போட்டு கூப்பிடுறான், வந்துரு போதும் வந்துரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரம் ஊர்ல 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கும் போது கதிர இருப்பாங்க. அடுத்து களத்துல இருந்து நெல் கொண்டு வரதுக்குள்ளா சில நேரம் சாயங்காலம் ஏதாவது காப்பி, ஏதாவது சுடுதண்ணி ஏதாவது போட்டு கொண்டு போக வேண்டியது, லைட்டை கொண்டு போக வேண்டியது. போகும்போது போற வழியில கடற்தோட்டம், கடற்தோட்டத்தை தாண்டி தான் போகணும். சுடுகாடு, புரியுதா? அதை தாண்டி போகணும். சில கடற்தோட்டம்னால பயப்படுவாங்க, சுடுகாடுனால அதை தாண்டி போறது. வேற பிரச்சனை ஆள் இல்லை, ஒற்றையில போனோம் ராத்திரியில. அப்ப என்ன செய்யணும்? பயமா இருக்குன்னா பாட்டு பாடணும், ஏசப்பாவுடைய பாட்டு பாடணும், பாட்டு பாடிக்கிட்டே போனோம். நீ சும்மா உண்மனை பண்ணினா மனப்பக்கத்தில் ஒரு ஓலை அடிச்சிடும். ஓலை, காஞ்ச ஓலை இப்படி ரிட்டர்ன் ஆகி இருக்கும். பச்சை ஓலை இருந்து இருக்கும், காஞ்ச ஓலை என்ன செய்யும்? அப்போ அது என்ன செய்யும்? காத்துக்கு அந்த பனையில வருஷம் போது என்னது சர 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 சர. அதான் ஏதோ ஒன்று இருக்கு, ஏதோ ஒன்று உட்கார்ந்து இருக்கு, இதான் கருப்பா தெரியுது, இதான் இதா இருக்கு. பேய் கால் இருக்க, பேய் மரத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவரை விசுவாசித்தா பயம் போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை தேடினார், அவரில் அன்பு கூர்ந்தார், அவர் மேலே விசுவாசம் வைத்தார், பயம் போயிடும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அறியாமல் எனக்கு ஒன்று சம்பவிக்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மரக்கொண்டு திடமானதாக இருங்கள்.
நீங்க பயப்பட வேண்டாம், திகைக்கவும் வேண்டாம். திகைக்கிற சம்பவங்கள்லாம் அவங்களுக்கு உண்டாச்சு. எப்போ எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னால நின்ற போது முன்னால கடலு பின்னால சத்துருக்கள் விரட்டு வர்றாங்க. பார்வோனின் சேனை எங்க ஓடுறது? பிள்ளை குட்டி இருக்கிறாங்க, ஆடு மாடுகள் இருக்கிறது, சுமை இருக்கிறது. இதை விட்டுட்டு எப்படி ஓடுவோம்? ஆனால் அப்பவும் ஆண்டவர் சொல்றார், பயப்படாது இருக்கிறது. வாசிங்க 14:13 யாத்திராகமம் 14:13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நின்று கொண்டு இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போற நன்மையை பாருங்கள். அல்லேலூயா. நமக்கு பயப்படுகிற சூழ்நிலை வரும்போது கர்த்தர் இந்த மாதத்தில் எனக்கு நன்மை செய்வார், நான் பார்க்க போறேன் அப்படி சொல்லு. இந்த ஆண்டில கர்த்தர் எனக்கு நன்மை செய்ய போறார், நான் பார்க்க போறேன், அனுபவிக்க போறேன். பிசாசே என்ன செய்யும்? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதீர்கள். மோசே மூலமா சொல்றாரு, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியர்கள் இன்றைக்கு காண்பார்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் நமக்காக கிரியை செய்வார். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனாலதான் அப்ப நீங்க போற பாதை வனாந்தர பாதை. இப்ப சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னால் நிற்கிறான். இப்ப ஆண்டவர் திரும்ப சொல்றாரு, நீங்க பலப்பட்டு திடமனதா இருங்க. இன்னொரு தண்ணியை கடக்க போறாங்க. எது? முதல்ல ஒரு தண்ணியை கடந்தாங்க, எது? சிவந்த சமுத்திரத்தை. இப்ப ஒரு தண்ணியை கடக்க போறாங்க. அது என்னது? கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை கடக்க போகிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசுவாவின் புஸ்தகம் 4:4 வாசிங்க. யோசுவாவின் புஸ்தகம் 3:4. யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து நடந்து போவதில்லை. அல்லேலூயா. நீங்க நடக்காத ஒரு புதிய வழியை ஆண்டவர் நடக்க போகிறார். அல்லேலூயா. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை. நீ வனாந்தரத்தை தான் பார்த்திருக்க, வனாந்தரத்தை தான் சுற்றி வந்திருக்க, 40 வருஷமா சுற்றி வந்திருக்க. ஆனா இப்போ ஒரு புது வழியா நடக்க போற. எங்க? உனக்கு பக்கத்துல தண்ணி குடியா நிக்க போகுது. யோர்தான் அறுப்பு காலத்தில் முழுவதும் கரை புரண்டு போகும். யோர்தான் அறுப்பு காலத்துல வந்து மழை பெய்யாது. அறுப்பு காலத்துலன்னா எப்போ? கோடை தொடங்கிடும். அல்லேலூயா. இப்பதான் ஜனவரி பிப்ரவரி மாசம் தான் சில இடங்கள் அறுப்பு வருவாங்க. அறுப்பு இருக்கிற நாள்ல மழை பெய்யாது. ஆனா இங்க என்ன சொல்லப்படுது? யோர்தான் அறுப்பு காலத்திலும் கரை புரண்டு ஓடுமா. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப காலையில எழுந்தோம்னா என்ன இருக்குது? காலையில எழுந்தோம்னா பனின்னு சொல்றீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எர்மோன் மலையில பெய்திருக்கிற அந்த பனி வெள்ளவெளே போற மாதிரி போட்டி இருக்கிறோம். இங்க உள்ள பனி மாதிரி இல்ல, அப்படியே பனி பெய்யும், மழையா பெய்யும். அங்க கட்டி அப்படியே உறைஞ்சிடும். அறுப்பு காலத்துல என்ன செய்யும்? வெயில் அடிக்கும் போது அது உருகி வரும். அல்லேலூயா. இஸ்ரவேல் நாட்டின் பண்டர் கடைசியில அங்க இருந்து உருகி அது வரும். அல்லேலூயா. எர்மோன் மலையில் பெய்கிற பனி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க இருந்து உருகி வருது. அதுதான் ஆறா மாறி கரை புரண்டு ஓடுகிறதா. அதான் யோர்தான் அறுப்பு காலத்திலும் கரை புரண்டு ஓடுகிற நதி. ஆனா அந்த நதியை பார்த்துதான் சொல்றாரு ஆண்டவர், நீ இதுவரை நடக்காத பாதையை
இப்போ நீ நடக்க போகிறாய். அல்லேலூயா. இதுவரை கடக்காத நதியை நீ கடக்க போகிறாய். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில வேளையில இந்த ஆண்டில் கூட நடக்காத பாதையில, செல்லாத பாதையில கர்த்தர் உன்னை நடத்துவார். அவர் நித்தமும் நடத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்க பயப்படாமல், கலங்காமல், திகையாமல் இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார். அல்லேலூயா. அவர் முன்னே போகிறார். நீ காண்கிறையா, தரிசிக்கிறையா? தோமா சொன்னா, தொட்டா தான் அவரை நம்புவேன். எப்படி? தொட்டு பார்த்தா எதை தொட்டு பார்ப்பேன்? விழாவை பார்ப்பேன். விழாவில் என்ன இருக்கு? விழாவில் என்ன இருக்கு? ஈட்டி குத்துனது. கடைசியில ஒரு கோட்டையம் வந்து செத்துட்டாடா, ஒரே ஒரு குத்திட்டு இப்படி தூக்கணும். தூக்கின உடனே உள்ள இருந்த ரத்தம் நீரும் வெளியே வந்துச்சு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒரு ஈட்டி உள்ள போயிட்டு வந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய தழுவு இருக்கும். நீங்க ஒரு ஊசி குத்துறதுங்க, ஊசி குத்துறது காரணம் நர்ஸு கடத்து போச்சு. ஏசப்பாவுக்கு என்ன வந்துச்சா? நாளா ஈட்டி. அதை பார்ப்பேன். அப்புறம் கையில இருந்தது ஆணி அடிச்சாங்க. அந்த இது 6 இன்ச்சு ஆணி, சாதாரண ஆணி இல்லை, நல்ல 1/2 இன்ச்சு கணம். இந்த உத்தரத்தில் அடிக்க மாட்டாங்க, சட்டங்களுக்கு அடிப்பாங்க. அந்த காலத்துல ஓட்டு வீடுகளுக்கு சட்டங்களுக்கு அடிப்பாங்க, பட்டியலுக்கு சட்டத்தை சேர்த்து வச்சு அடிப்பாங்க. அல்லேலூயா. அதுல பலமுள்ள ஆணி. இவர் நல்ல வாலிபன், அந்த ஆணியை பிச்சுட்டு வந்துடக்கூடாது. இப்போ எப்படிப்பட்ட ஆணி? நல்ல நீளமுள்ள 3/4 அடி, 1/2 இன்ச்சு கணம் அடிச்சு அதை மடக்கி விட்டுருக்காங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆணி அடிச்ச இங்கதான் அடிக்கிறான். இங்க அடிச்சா அடி உள்ளங்கையில் அடிச்சா தண்ணி வந்து, ஏதாவது அடிச்சுட்டா தண்ணி வந்து. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. இந்த 2 பேரும் லேஸ் அப்படி கிழிஞ்சிச்சு. ஸ்கூட்டர் ஓட்டிட்டு போனது அப்படியே சாஞ்சு இதுல சாஞ்சிருச்சு உள்ளங்கையில. இப்போ இந்த பக்கம் முஸ்ன்னு வீங்கிடுச்சு. ஒரு வைத்தியர் பார்த்துட்டு சொன்னாரு, ஏன்டா நைஸா சொல்லாம கூட இருக்கிற ஊழியக்காரங்கிட்ட சொன்னாரு, பாருங்க கொஞ்ச நேரத்துல ஜன்னி வந்துடும், கொஞ்ச நேரத்துல ஜன்னி வரும். ஆனா எனக்கு பாரு. அப்புறம் சொன்னாரு, பாருங்க நான் சொன்னேன் ஊழியக்காரங்கிறதுனால ஆண்டவரை வெறும் இந்த ஸ்பிரிட் வச்சு தொடச்சாங்க, அவ்வளவுதான். பாருங்க இப்ப தழுவு கூட இல்லை. டாக்டர் வந்து பார்த்தாரு, விசுவாசி டாக்டர். ஹாஸ்பிட்டல் கண்டிப்பா தையல் போடணும், வலிக்குமான்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு சொன்னேன். 98 நினைக்கிறேன், 98 99. அல்லேலூயா. எனக்கு சுகர் பிரஷர்லாம் ஒன்றும் இல்லை, அது ஆறிடும், நீங்க சும்மா கிளீன் பண்ணிட்டு போனா போதும். அவர் அதே மாதிரி கிளீன் பண்ணிட்டு மறுநாள் வந்து பார்க்குறாரு. மாஸ்டர் ஆச்சரியமா இருக்க மாஸ்டர், தையல் போட்டா கூட தழுவுடுங்க, தழுவே இல்லாம சேர்ந்துருச்சு மாஸ்டர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் பாதுகாத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மினி லாரி வந்து திரும்பி தட்டி விட்டு போயிட்டான். எனக்கு முன்னால 2 பேரும் பயங்கரமா ஸ்பீடா போனாங்க. அவனுக்கு தான் தட்டிருப்பான்னு நினைச்சது, அவனை விட்டுட்டு என்னுடைய ஸ்கூட்டருடைய அந்த பிடி இருக்கு பாருங்க, பிடியில லேசா, ஆனா வண்டியிலையும் விடல, வண்டி போன பிற்பாடு சுத்திடுச்சு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆபத்தில் பாதுகாப்பு. வேற ஒன்றும் சேலை, உலகால சின்ன வெட்டு,
என் வண்டியுடைய அந்த அலுமினிய பீடி அதே வெட்டிடுச்சு. அதிலும் தையல் போடணும்னாரு. வேண்டாம், ஆண்டவர் சுகம் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓ, ஆண்டவர் நம்மை தைரியப்படுத்துறாரு பாருங்க. நீ இதுவரை போகாத வழியில போக போற. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதுக்கு முன்னாலே சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ கலங்காமலும் பயப்படாமலும். திரும்ப வாசிங்க 34. நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். அவர்களுக்கு அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். நீ இனிமேல் தான் யுத்தம் பண்ண போற. அநேக ஜாதிகளோட யுத்தம் பண்ண போற. அல்லேலூயா. 6 லட்சம் புருஷர்கள் புறப்பட்டு வந்தாங்க, அவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க. இப்ப அவங்க பிள்ளைங்க தான், அவங்க சந்ததியெல்லாம் இப்ப பெரியவங்களா இருக்காங்க. ஆண்டவர் திரும்ப பேசுறாரு. சிவந்த சமுத்திரத்துக்கிட்ட வந்த போதும் பேசினாரு. இப்ப யோர்தான் கிட்ட வந்த போதும் பேசுறாரு. புரியுதா புரியலையா? சிவந்த சமுத்திரத்தை கடக்கு முன்பாகவும் பேசினாரு, நீங்க பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இன்று கண்ட எகிப்தனை இனி நீ காண மாட்டார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க சும்மா இருங்கள். இப்ப அதை தாண்டி வந்துட்டாங்க. 40 வருஷம் ஆச்சு. இப்போ ஒரு தண்ணீரை கடக்க போறாங்க. அது என்ன தண்ணீர்? அரை புரண்டு ஓடுகிற யோர்தான். அல்லேலூயா. நீ இதுவரை அந்த தண்ணி கடந்ததில்லை, அந்த வழியா போனதும் இல்லை. அல்லேலூயா. யோர்தானை பார்த்திருக்க, ஆனா யோர்தான் மேல நடந்ததில்லை. யோர்தானே தண்ணியை பார்த்திருக்க, தண்ணி மேல நீ நடந்ததில்லை, ஆனா தண்ணி மேல உன்னை நடக்க போகிறார். எந்த அவமானங்கள் போராட்டங்கள் மேல தைரியமாய் கர்த்தர் உன்னை நடக்க போகிறார். அரை புரண்டு ஓடுகிற ஜீவநதி யோர்தான், ஜீவநதி, வற்றாத ஜீவநதி. அந்த நதியை இப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர் பாருங்க. வாசிக்கும் போது வாசிங்க. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை கொண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரிகள் கால் தண்ணீர் ஓரத்தில் பட்ட உடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் என்று சந்தான கட்ட ஆதாம் வரைக்கும் ஒரு குவியலாக குவியும். அல்லேலூயா. தண்ணி எப்பாவது குவியலா குவியுமா? குவியாது. ஆனா ஆண்டவர் குவியலாய் நிற்கப்பட போதும். இப்படியே இல்லை. இந்த பக்கம் ஓடின தண்ணி ஓடிடுச்சு, நடுவ வழி. அல்லேலூயா. ஆற்றை கடந்தார்கள், நதியை கடந்தார்கள். தேவனை நாம் மையப்படுவார். சிவந்த சமுத்திரத்தை இவங்க தகப்பன்மார் தாய்மார் கடந்தாங்க. அடுத்த சந்ததி இப்ப இவங்க எங்க பிறந்தது? வனாந்தரத்துல பிறந்தவங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இவர்களை தைரியப்படுத்துகிறார். உங்க அப்பா மார அம்மா மார நான் என்ன செஞ்சேன்? செங்கடலை கடந்து கொண்டு வந்தேன். அவங்க எல்லாம் வனாந்தரத்துல மரித்து போனார்கள். அல்லேலூயா. 2 பேர் தான் இருக்காங்க. அவங்க கூட வந்தவங்கல்ல மோசே இறந்துட்டாரு. யோசுவா தான் தலைவன். யோசுவா மூலமா இந்த ஜனத்தை நடத்தி கொண்டு வருகிறார். அப்போதுதான் ஆண்டவர் சொல்றார், அல்லேலூயா. அல்லேலூயா. ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு உள்ள போவாங்க. போய் யோர்தான்ல கால் வைப்பார்கள். யோர்தானின் தண்ணீரை பட்ட உடனே ஒரு குவியலாக குவிந்தது. யோசுவா 3 சகல ஜனங்களும் யோர்தானை 14 வாசிங்க. 14 ஜனங்கள் யோர்தானை 272 பக்கம். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரிகள் உடன்படிக்கையை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை கொண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே அல்லேலூயா. தண்ணி எப்ப ஒதுங்குச்சு? தண்ணி எப்ப ஒதுங்குச்சு? ஆசாரியருடைய கால்கள் பட்ட மாத்திரத்தில், பட்ட உடனே அல்லேலூயா. ஆசாரியர் முன்னே போகிறார், ஊழியக்காரர் முன்னே போகிறார்கள், உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போகிறார்கள். ஆண்டவர் கொடுத்ததான 10 கட்டளைகள், நியாயப்பிரமாணத்தை
உள்ளே வைத்திருக்கிறதான அந்த பெட்டி அதை சுமந்து கொண்டு போகிறார்கள், தோளிலே சுமந்து கொண்டு போகிறார்கள். அல்லேலூயா. ஆசாரியருடைய பின்னணி நடக்கணும். அல்லேலூயா. உன்னை நடத்துகிற ஆசாரியர் பின்னணி நடக்கணும். அப்ப யோர்தான் உனக்கு விளங்கும். அப்ப உனக்கு யோர்தான் ரெண்டாய் பிரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. சொந்த வழியில நடக்காத, மனப்போன வழியில நடக்காத, ஆசாரியர் பின்னால போகணும். அப்போது கர்த்தர் நிந்தையை நீக்கி போடுவார். உனக்கு நேரே வருகிறதான அவமானங்களை எடுத்து போடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேலே இருந்து ஓடி வருகிற எங்க இருந்து ஓடி வருதுன்னு சொன்னேன்? மேலே இருந்து. யோர்தான் சொன்னாலே ஒழுக்கு, அடி ஒழுக்கு, ஒழுக்கி வருகிறது. மேலே இருந்து சரிவா ஓடுது. எங்க இருந்து வருது? எம்மோன் மலையில இருந்து வருது. அப்ப எவ்வளவு ஸ்பீடா வரும்? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யோர்தான் தான் கலிலேய கடல்ல தண்ணியா விழுந்து அதுக்கப்புறம் இந்த பக்கம் வருது. கலிலேயா கடல்னு சொல்றாங்க. அது கடல் இல்ல, இந்த புழல் ஏரி மாதிரி ஒரு பெரிய ஏரி. அதுதான் இஸ்ரவேல் நாட்டுக்கே தண்ணீர் சப்ளை. விவசாயத்துக்கு அதுதான், குடிநீருக்கும் அதுதான். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு? அதிலே ஊற்ற கட்டளை இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுற்றிலும் பாலைவனம், ஒரே ஒரு நீர் ஆதாரம் தான். என்ன நீர் ஆதாரம்? இந்த யோர்தான் தான். இந்த யோர்தான் எதிர வந்து விழுகுது? இப்ப பூண்டியிலிருந்து வந்து எங்க வந்து விழுகுது? உடல் ஏரியில வந்து விழுகுது. அல்லேலூயா. அதே போலதான் கலிலேய கடல்னு சொல்றது ஒரு 5-6 கிலோமீட்டர் சுற்றளவு நீளம் அகலம் உள்ளதான ஒரு ஏரி தான் அது. ஆனா கலிலேய கடல், கெனசரேத் கடல் சொல்றாங்க. அதுல இருந்து தான் பம்பு சட்டை வச்சு அடிச்சு விவசாயத்துக்கும் குடிநீருக்கும் அங்க எடுக்கிறாங்க. அந்த தண்ணி எங்க இருந்து வருதுன்னா அங்கே மலை மேல உள்ளதான மழை பெய்யும் போது ஒரு தண்ணி வரும், அறுப்பு காலத்துல பனி உருகி வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் உங்களுக்கு ஜீவ ஊற்று, ஜீவ ஆதாரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதா. பிரியமானவர்களே, இந்த யோர்தான் பார்த்தா மிக அகலமா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை கடக்கணும். பிள்ளை குட்டிகள் வயதான 90 வயசு 100 வயசு இருக்கிறான். அதை கடப்பதற்கு தான் ஆண்டவர் நீ பரமனுக்கு இடமானதாயிரு, நீ போகாத வழியில போக போற, சுதந்திரிக்காத தேசத்தை சுதந்திரிக்க போகிற, நீ பார்க்காத ஆட்களை பார்க்க போற, நீ செய்யாத யுத்தத்தை செய்ய போகிறார். ஆனால் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவங்க கடக்க போறாங்க. அதுக்கு முன்னால அந்த ஊரை தேவ பார்க்கறதுக்கு 2 பேரை அனுப்புறாங்க. அப்ப அவங்க ஒரு பொம்பளை வீட்டுக்கு போறாங்க. அவ பேர் என்ன தெரியுமா? ராகா. அவ மோசமானவ. ஆனா இந்த 2 பேரை ஏற்றுக்கொண்டு அவ என்ன சொல்றா? அவ முதல்ல அறிக்கையிடுறா. வாசிங்க 2ஆம் அதிகாரம். அந்த ஸ்திரீ இரண்டு மனுஷரையும் 6ஆம் வசனத்தில் வாசிங்க. அவருடைய வீட்டின் மேல் ஏற்பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டுக்குள்ளே வேக பார்க்க போறாங்க. இவ என்ன செய்யறா? வீட்டின் மேல் வீட்டுல மச்சு மேல ஏத்தி பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே, சணல் தட்டைன்னா சோள தட்டை மாதிரி மாட்டுக்கு அறுத்து வச்சது, அந்த தட்டை மேல இவங்களை மறைத்து வைத்தாள். படுக்க போட்டா. நீங்க ராத்திரி இங்க இறங்கிடாதீங்க, வீட்டுக்கு மேல மச்சில அதுக்கு மேல படுக்க போட்டு இங்க ஒழிச்சுக்கோங்க. ராஜா ஆளுகளை அனுப்பியிருக்கான். எரிவ ராஜா தேவக்காரன் வந்தாங்க. அவங்க எங்க கரெக்டா இவ வீட்டுல வந்து கேட்கறாங்க. இவ 6 மாசம் இவ வீட்டுக்கு தான் போயிருப்பானுங்க. அங்க போய் கேட்கறாங்க. ஆமா, வந்தது நிச்சயம் தான், வந்தது உண்மைதான். ஆனா போயிட்டாங்க. நீங்க இப்படி திரட்டி போனா பிடிச்சிடலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க. அந்த மனுஷர் யோர்தானுக்கு போகிற வழியில் துறைகள் மட்டும் அவர்களை தேட போனார்கள். அவர்கள் தேடுகிறவர்கள் புறப்பட்டவருடைய வாசல் அடைக்கப்பட்டது. அந்த மனுஷன் படுத்துக் கொண்டு முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களுக்கு ஏறி போய் கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை அவ சொல்றா பாருங்க. அல்லேலூயா. அவ என்ன சொல்றா? கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்புக் கொடுத்தார் என்றும், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்புக்
எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்று அறிவே. அல்லேலூயா. அந்நிய ஸ்திரீ ஒரு விசுவாச வார்த்தை பேசுறாங்க. யோசுவா கூட சொல்லல. யோசுவா சொல்றதுக்கு முன்னாலேயே ஆற்றை கடற்கரை இன்னும் ஆற்றை இனிமேதான் கடக்க போறாங்க. இப்ப வேலை பார்க்க வந்திருக்கிறாங்க. அந்த ராகாப்பு சொல்றா, அவருக்கு பேருக்கு அடமொழி கொடுத்துருக்காங்க. சரி, அவ சொல்றா, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும். திரும்ப வாசிங்க அந்த 9ஆம் வசனத்தை. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்தது என்றும் உங்களை குறித்து தேசத்தின் குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவே. அல்லேலூயா. விசுவாச அறிக்கை பண்றா பாருங்க. அவ வாழ்க்கை ஜீவியம் மோசமா இருந்தாலும் யாரை ஏற்றுக்கொண்டா? கர்த்தருடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டா. தேவக்காரை ஏற்றுக்கொண்டு ஒழித்து வைத்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து 3 நாள் ஒழிச்சு வச்சிருந்தாங்க. அந்த தேசத்துல அவங்க இல்ல அப்படிங்கிற நம்பிக்கை வருகிற வரை 3 நாள் வைத்து விட்டு 3ஆம் நாள் என்ன செஞ்சாலா? மதில், அவ வீடு எங்க இருக்குது? மதில ஒட்டி இருக்குது. எரிகோவின் மதில ஒட்டி இருக்குது. அந்த மதில் வழியா ஜன்னல் வழியா இறக்கி விட்டாலும். இறக்கி விட்டுட்டு, நான் உங்களுக்கு உதவி செய்தது போல நீங்க இந்த தேசத்தை பிடிக்கும் போது என்னையும் என் குடும்பத்தையும் நீங்க காப்பாத்திருங்க. கையெடுத்து கும்பிட்டா. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பதான் அவங்க சொல்லிட்டு போனாங்க, எங்களை இறக்கி விட்ட ஜன்னல் இருக்குவாரு, இந்த மதில்ல ஒரு ஜன்னல் இருக்குவாரு, இந்த மதில்ல நீ இந்த சிவப்பு நூலை கட்டணும். அல்லேலூயா. சிவப்பு நூலை கட்டணும். நீங்க எங்களை இறக்கி விட்டீங்கல்ல, அந்த கயிறு எப்பவும் தொங்கணும். இந்த சிவப்பு நூல் இருந்தா நீ காப்பாற்றப்படாய். அல்லேலூயா. சிவப்பு மீட்பை காட்டுகிறது. சிவப்பு எதை காட்டுது? மீட்பை காட்டுகிறது. அல்லேலூயா. அவளும் அவருடைய குடும்பத்தார் மாத்திரம் மீட்கப்பட்டார். அவங்க போகும்போது சொல்லிட்டு போனாங்க, எங்களை இறக்கி விட்ட ஜன்னல்ல கயிறு இருக்கணும். நீனும் உன் தகப்பன் வீட்டாரும் அவங்க கூட பிறந்தவங்க யாராரும் நீ காப்பாற்றணும்னு நினைக்கிறியோ அவங்க மாத்திரம் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும். நாங்க வருவோம், வரும்போது நீ இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும். வெளியே போயிட்டேன்னா யாரு? நாங்க கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6 நாள் சுத்தினாங்க. 7ஆம் நாள் 7 தடவை சுத்தினாங்க. 7ஆவது தடவை சுத்தி வரும்போது ஆர்ப்பரியுங்கள் என்று சொன்னபோது எல்லாரும் ஆசாரியர்கள் என்ன செஞ்சாங்க? எக்காலத்தை ஊதுனாங்க. ஜனங்கள் ஆர்ப்பரித்தாங்க. ஆர்ப்பரிக்கும் போது மதில் என்ன செஞ்சுச்சு? வடவடன்னு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதெல்லாம் சும்மா முக்காலி டிக்கெட் இல்ல, 3-4 ரதம் மேல சுத்துமா. அப்படிப்பட்ட ரதம். ரதத்துல காவல்காரங்க சுத்துவாங்க. ஒரு ரதம் போறதுக்கு எத்தனை அடி வேணும்? 4 ரதம் போறதுன்னா எவ்வளவு அடி வேணும்? அவ்வளவு சுட்டுக்கட்டு மதில். கர்த்தரை ஆர்ப்பரித்த போது, அல்லேலூயா, ஆர்ப்பரித்த போது மதில் இடிந்து விழுந்தது. அல்லேலூயா. நீ துதிக்க உனக்கு முன்னால் இருக்கிற கோட்டை விழும். நீ வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். ஆண்டவரை அதிகாலையில் துதித்தால் செவித்தால் போதும். ஆண்டவரை மகிமைப்படுத்தினால் போதும். தடைகள் விழாக்கும். எரிகோவில் தான் முதல் பிடிச்சான். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துல முதல் பிடிச்ச பட்டணம் எரிகோ. அல்லேலூயா. யோர்தானை கடந்து முதல் பிடித்த பட்டணம் எரிகோ. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதா. பிரியமானவர்களே, முதல் யோசுவா அதுக்கப்புறம் தான் சொல்றான், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை எல்லாம் ஒப்பு கொடுத்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா யாரு? அவிசுவாசி சொல்றா. ஆண்டவரை அறியாத ஒரு பெண் சொல்றா, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார். எங்க ஜனங்கள்லாம் இருதயம் கரைஞ்சு போச்சு. நீங்க முதல்ல சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்தீங்க, அப்பவே இங்கதான் வர்றாங்கன்னு எங்களுக்கு பயமாயி போச்சு. இப்ப எங்க ஊருக்கு ஆத்துக்கு அந்த பக்கம் நீங்க தாவல் அடிச்சிருப்பீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்று எங்களுக்கு நிச்சயமாய் தெரியும்.
என்னை என் குடும்பத்தை மாத்திரம் நீங்க காப்பாத்திருங்க. பாருங்க, அவள் காப்பாற்றப்பட்டாள். அவளும் அவளுடைய குடும்பமும் காப்பாற்றப்பட்டது. அப்பொழுது அந்த மனுஷர் அவரை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூலின் கயிற்றை எங்களை இறக்கிவிட்டு அந்த ஜன்னலை கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரனையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் முன்னிட்டு உன் வீட்டில் சேர்ந்து கொள். இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆடை இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, கர்த்தர் அவளையும் அவளுடைய குடும்பத்தை காப்பாற்றினார். போவாசுக்கு முந்தின தலைமுறையாக பாட்டி, போவாசுக்கு பாட்டி, அவளுடைய சந்ததியில் தான் தாவீது பிறந்தான். அல்லேலூயா. பாருங்க, அவள் அப்புறம் காப்பாற்றப்பட்டு இஸ்ரவேல் ஜனத்தோடு